வணக்கம் அன்பர்களே. இந்த நாளில் அந்த நாள். ஆம், வரலாற்றின் வழித்தடங்களில் கடந்த 2000 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் உலகம் முழுவதும் நடந்தேறிய முக்கிய நிகழ்வுகளை நாள் வாரியாக நல்ல பல தகவல்களை தொகுத்து காணொளி மூலம் பகிர்வதில் மகிழ்ச்சி. வாருங்கள் அன்பர்களே, இனி வரலாற்றில் இன்று எனும் வாசல்களை திறந்து வலம் வருவோம். வரலாற்றில் இன்று ஜூலை 25ஆம் தேதியில் நடைபெற்ற முக்கியமான வரலாற்று நிகழ்வுகள். கிபி 306ஆம் ஆண்டில் முதலாம் கான்ஸ்டன்டைன் ரோமப் பேரரசராக அவரது இராணுவத்தினரால் அறிவிக்கப்பட்டார். 1467ஆம் ஆண்டில் மோலினெல்லா என்ற இடத்தில் நடந்த போரில் முதல் தடவையாக துப்பாக்கிகள் இத்தாலியில் பெருமளவில் பயன்படுத்தப்பட்டன. 1583ஆம் ஆண்டில் கோவாவில் போர்த்துகீசிய ஆட்சிக்கு எதிரான இந்துக்களின் கிளர்ச்சி இடம்பெற்றது. 5 இயேசு சபை மத குருமார், ஒரு ஐரோப்பியர், 14 இந்திய கிறிஸ்தவர்கள் கொல்லப்பட்டனர். கிளர்ச்சியாளர்கள் பலர் பின்னர் அரசினால் கொல்லப்பட்டனர். 1797ஆம் ஆண்டு ஸ்பானியாவின் ரென்ரைஃப் நகரை கைப்பற்றும் முயற்சியில் ஒராசியோ நெல்சன் தனது 300 படையினரையும் தனது ஒரு கையையும் இழந்தார். 1837ஆம் ஆண்டில் மின்சார தந்தியின் முதலாவது வணிக ரீதியான பயன்பாடு லண்டனில் வெற்றிகரமாக பரிசோதிக்கப்பட்டது. 1861ஆம் ஆண்டில் அமெரிக்க உள்நாட்டுப் போரில் அமெரிக்க ஒன்றியத்தை கட்டி காக்கவே போரிடுவதாகவும் அடிமை முறையை ஒழிப்பதற்கு அல்ல எனவும் ஐக்கிய அமெரிக்க சட்டமன்றம் தீர்மானம் நிறைவேற்றியது. 1908ஆம் ஆண்டில் அஜினோமோட்டோ டோக்கியோ பல்கலைக்கழகத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது. 1917ஆம் ஆண்டில் கனடாவில் முதல் தடவையாக வருமான வரி அறிமுகப்படுத்தப்பட்டது. 1943ஆம் ஆண்டில் 2ஆம் உலகப் போரில் இத்தாலிய சர்வாதிகாரி பெனிட்டோ முசோலினி பதவியில் இருந்து அகற்றப்பட்டார். 1946ஆம் ஆண்டில் அணுகுண்டு சோதனையில் மார்ஷல் தீவுகளில் பிக்கினி திட்டில் அணு ஆயுதங்கள் நீருக்கு அடியில் வெடிக்க வைத்து சோதனை செய்யப்பட்டன. 1956ஆம் ஆண்டில் அமெரிக்காவில் நான்டக்கெட் தீவுக்கு அருகில் இத்தாலிய பயணிகள் கப்பல் ஆண்ட்ரியோ டோரியோ ஸ்டாக்ஹோம் கப்பலுடன் மோதி அடுத்த நாள் மூழ்கியது. 51 பேர் உயிரிழந்தனர். 1976ஆம் ஆண்டில் வைக்கிங் திட்டத்தில் வைக்கிங் 1 செவ்வாய்க்கோளின் சைட்டோனியா என்ற பகுதியை படம் பிடித்தது. 1978ஆம் ஆண்டில் வெளிச்சோதனை முறை கருக்கட்டல் மூலம் முதலாவது குழந்தை லூயிஸ் பிரவுன் இங்கிலாந்தில் பிறந்தது. 1983ஆம் ஆண்டில் கொழும்பு வெளிக்கடை சிறையில் குட்டுமணி, தங்கதுரை, ஜெகன் உட்பட 37 தமிழ் அரசியல் கைதிகள் சிங்கள கைதிகளினால் படுகொலை செய்யப்பட்டனர். 1984ஆம் ஆண்டில் சல்யூட் 7 விண்கலத்தில் சென்ற ருஷ்யாவின் ஸ்வேத்லானா ஸ்விட்சுகயா விண்ணில் நடந்த முதலாவது பெண் என்ற பெருமையை பெற்றார். 1993ஆம் ஆண்டில் தென்னாப்பிரிக்காவின் கேப்டவுன் நகரில் புனித ஜேம்ஸ் தேவாலயத்தில் நடந்த தீவிரவாத தாக்குதலில் 11 மதகுருக்கள் உயிரிழந்தனர். 58 பேர் காயமடைந்தனர். 1998ஆம் ஆண்டில் யாழ்ப்பாணத்தில் இருந்து 52 தமிழ் அகதிகளை ஏற்றிச் சென்ற படகு ஒன்று தனுஷ்கோடி அருகே கவிழ்ந்ததில் 15 பெண்கள், 5 சிறுவர்கள் உட்பட 45 பேர் கடலில் மூழ்கி உயிரிழந்தனர். 2000 ஆண்டில் கான்கார்டு ஏர் பிரான்ஸ் வானூர்தி 4590 பாரிஸ் சார்லஸ் டிகால் வானூர்தி நிலையத்தில் வீழ்ந்ததில் அதில் பயணம் செய்த அனைத்து 109 பேரும் உயிரிழந்தனர். 2007ஆம் ஆண்டில் பிரதிபா பாட்டீல் இந்தியாவின் முதலாவது பெண் குடியரசுத் தலைவரானார். 2010ஆம் ஆண்டில் ஆப்கானிஸ்தான் போர் தொடர்பான முக்கிய ஆவணங்களை விக்கிலீக்ஸ் வெளியிட்டது. மேலும் ஜூலை 25ஆம் நாளானது துனிசியா நாட்டில் குடியரசு தினமாகவும் அனுசரிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கதாகும். நன்று நண்பர்களே. மற்ற நாட்களுக்கான வரலாற்று நிகழ்வுகளை பிரிதொரு காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.